ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் வடகம் சேர்த்துக்கோங்க, கூடவே 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு போல் நான் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து அதே நல்லா வதக்குங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, கூடவே தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு அந்த வெங்காயம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்புறம் 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன், மீடியம் சைஸ் தக்காளி, பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. அதையும் திரும்ப சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வதக்குறேன். நான் அந்த கிரேவிக்கு தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா சிம்லேயே வச்சு வதக்கும் போது தான் இட் டர்ன்ஸ் இன்டு அ கிரேவி. இப்போ நம்ம அடுத்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்புத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூளுமே அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கிவ் இட் அ நைஸ் மிக்ஸ், க்ளோஸ் இட் அண்ட் குக் இட் ஃபார் 5 மினிட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிருக்கும். ஸோ நம்ம இப்போ ப்ரான் ஆட் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே ப்ரான் ஆட் பண்ணி குக் பண்ணோன்னா அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்குள்ள அது ரப்பரி ஆகிடும். ஸோ ப்ரான் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரெடி. இல்லை லைட்டாக பூண்டு தட்டி போட்டுட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி பரவலாக தூவி விட்டிங்கன்னா ப்ரான் தொக்கு இஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்.